நாம் இப்போது வாசிக்க போகும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 36வது வசனத்தை நாம் இப்போது வாசிக்க கேட்போம். Luke's Gospel chapter 2 verse 26. ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தால், அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடைய வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தாள். இங்கு அன்னாள் என்று சொல்லக்கூடியதான ஒரு விதவை அவருடைய வாழ்க்கையில் கொஞ்ச நாட்களுக்குள்ளாக தன்னுடைய புருஷன் மரித்து போய்விட்டார். Here Hannah, a widow, within a short period her husband is died. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளாக சிறு வயதிலே தன்னுடைய புருஷன் மரித்து போய்விட்டார். At a particular age, in a little age, her husband is died. மரித்த பின்பு அவள் அதற்கு பின்பு விவாகம் செய்ததாக சொல்லப்படவில்லை. After the death of her husband, she was not married, not mentioned here. ஆனால் அவளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த 7 வருஷமான அந்த புருஷன் மரித்த பின்பு அவள் வயது செல்லும் வரையிலும் அவள் என்ன செய்தாள் என்று சொன்னால், 84 வயது வரையிலும் அவள் விதவையாக இருந்தாள். ஆனால் தேவனுடைய ஆலயத்தை விட்டு அவள் போகாமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபித்துக் கொண்டு ஆராதனை செய்து கொண்டு இருந்தாள். She was a widow about 4 years, which departed not from the temple but served God with the fastings and prayer that night and day. இந்த வசனத்தின்படி நம்மை நினைத்து பார்ப்போம். Let us remember according to this verse. இது அநேகரை பார்ப்போம் என்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட வயது சென்ற பின்பு புருஷன் மரித்து போனால் அவர்கள் அதற்கு பின்பு ஒரு புருஷனை யாராவது ஒரு ஆளை துணைக்கு தேடுகிறார்கள். If you see many people, means if their husband is died, means they are seeking for the help. ஆனால் இவளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, குழந்தை கூட இல்லை. But about her it is said she don't have any child. ரூத்தை பாருங்கள், அவளுக்கு குழந்தை இல்லை. You consider Ruth, she don't have a child. புருஷன் மரித்து போனார், the husband is dead. ஆனால் அதற்கு பின்பு அவள் ஒரு திருமண வாழ்க்கையை விரும்பினாள். After that she was coveted the life of marriage. அவளுடைய வாழ்க்கையில் ஒரு திருமண வாழ்க்கையை மீண்டும் ஒரு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று ஒரு வாழ்க்கையை விரும்பினாள். And she was taking the pleasure, the marriage life after the death of her husband. அதே போன்று நாம் வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறதான வேளையில் ஒரு ஸ்திரியை பற்றி சொல்லப்பட்டது. அவள் 7 புருஷன் இருந்தால், ஒருவரை விட்டு ஒரு அப்படி தம்பி அப்படி கல்யாணம் பண்ணி கடைசியில் ஒரு மாதம் கேட்குறான், 7 பேரை கல்யாணம் பண்ணால அவள் யாருக்கு புருஷனா மனைவியா மாறுவா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. அப்படி என்றால் அவள் தன்னுடைய வாழ்க்கையில் திருமணத்தை விரும்பினதை சொல்லப்பட்டிருக்கிறது. In the New Testament also, of a particular woman, it was said that she was married 7 husbands after death, whom she shall be a wife. நாம் யூதாவை பற்றி பார்க்கிறதான வேளையில் கூட யூதாவுக்கு ஒரு மகன் இருந்தான். அவன் என்ன செய்தான் என்று சொன்னால், மரித்து போன பின்பு அவள் என்ன செய்தாள் சொன்னால், தனக்கு அடுத்த அவள் திருப்பி மீண்டும் திருமணம் செய்து ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அவள் விரும்பினதாக வேதம் சொல்லப்படுகிறது. About Judah and his daughter-in-law also it was mentioned in the scripture, she was also desired the life of marriage after the death of her husband. ஆகையினால் தான் அவள் ஒரு துறவியை போல அவள் என்ன செய்தாள், ஒரு இடத்தில் இருந்து அதற்கு பின்பு தன்னுடைய மாமன் செய்ததான தவறை அவர் உணர்ந்து கொள்ளும்படியாக அவருடைய வாழ்க்கையில் திருத்தப்பட்டதான ஒரு அனுபவத்தை பற்றி கூட நாம் வேதத்தில் பார்க்கிறோம். The scripture also we can able to see she was corrected her father-in-law that in her life. இதே போல நாம் அநேகரை பற்றி விதவைகளாக இருக்கிறவர் புதிய ஏற்பாட்டிலும் கூட சொல்லப்படுகிறது. விதவையாக இருந்தவர்கள் அதற்கு பின்பு அவர்கள் திருமணமாகாமல் திருமணத்தை தேடி இப்படி பலரை பற்றி நாம் பார்க்கிறோம். We can able to also see in the New Testament about the widows and their lives. ஆனால் இங்கு இவளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, இளம் வயதில் ஒருவேளை திருமணம் செய்திருக்கலாம். ஆனால் 7 வருஷத்துக்குள்ளாக புருஷன் மரித்து போய்விட்டாள். ஆனால் அவளுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, இதோட she was got married in the young 7 years. Her husband, and after the death of her husband, she was not seeking another wife. இவளுடைய பேர் அன்னாள். And her name is Hannah. இவளுடைய பேர் அன்னாள் என்று சொல்வதற்கு அதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், தயவு அல்லது கிருபை பெற்றவள்.
Hannah means he may receive the favor and obtain the mercy. அவள் ஒரு தயவு பெற்றவள் இல்லைன்னு சொன்னா ஒரு கிருபை பெற்றவள். And she was a woman got the favor of the Lord and the mercy of the Lord. தயவு கிடைத்திருக்கிறதா? Whether we have received that favor of God. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தயவு உண்டாக வேண்டும். We must have favor of God in our life. எப்படி நமக்கு தயவு உண்டாகிறது என்று சொன்னால், how we are saying that we are receiving the favor. முதலாக நமக்கு ஒரு தயவு உண்டாகும்படியாய், தயவு கிடைக்கும்படியாய், நாம் தயவுள்ளவர்களாக நாம் மாறும்படியாக நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும்? What we want to do in order to get this favor in our life. லூக்கா 7வது அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லப்படுவதான வார்த்தை என்ன? What is the word mentioned in Luke chapter 7 verse 4? இவருடைய வாழ்க்கையில் தயவு கிடைக்கும்படியாக என்ன செய்யறான்னு சொன்னா, இந்த 100க்கு அதிபதியை பற்றி இங்கு சொல்லப்படுகிறது. About the centurion it was mentioned that. இந்த 100க்கு அதிபதி என்ன செய்யறான்னு சொன்னால், what do the centurion is? அவர் ஒரு ஆலயத்தை கட்டின ஒரு மனிதன். He is a man built the temple. ஆண்டவருக்காக ஆலயத்தை கட்டினதான ஒரு மனிதன். He is a man built the temple for the Lord. தேவனுக்காக மிகவும் பிரியமான, தேவனுக்கென்று வாழ வேண்டும் என்று வாழ்ந்ததான ஒரு மனிதன். And he is the man living totally his life for the Lord. இவருக்கு ஒரு வேலைக்காரன் இருந்தால் ஒரு சுகம் இல்லாமல் வியாதிப்பட்டிருந்தார். And he had the servant and he was fell into the sickness. ஆகையினால் தான் அங்கே என்ன சொல்லப்படுது? Therefore what it is mentioned there. நீர் இந்த தயவை செய்வதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறானே. And he was worthy for whom he should do this. அப்படி என்றால் நீர் இந்த தயவை செய்வதற்கு அவன் பாத்திரம். அப்படி என்றால் அவருடைய வேலைக்காரன் சுகமாகும்படியாக இவனுக்கு நீங்க தயவு செய்யணும். காரணம் என்ன சொன்னா, இவன் ஒரு தேவ பக்தி உள்ள மனிதன். அது மட்டுமில்லாமல் உண்மை மீது விசுவாசித்து வந்திருக்கிறான ஒரு மனிதன். And this centurion is a God-fearing man and keeping all his faith upon you and seeking you he came unto you. அருமையான தேவப்பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நீ விசுவாசித்து வந்திருக்கிறாயா? Dear child of God, whether you have believed God in your life. இந்த ஆண்டவர் எனக்கு தயவு செய்வார், என்னுடைய குடும்பத்துக்காக, எனக்காக, என்னுடைய பிள்ளைகளுக்காக எங்களுக்கு தயவு செய்கிற ஒரு ஆண்டவர் என்று இவரை நீ விசுவாசித்து இவரை நம்பி நீ வந்திருக்கிறாயா? Are you believing and trusting upon this God? God will give the favor unto my family and to me. அந்த தயவை பெறுவதற்கு ஒரு பாத்திரமான உன்னுடைய வாழ்க்கையில் நீ இருந்து கொண்டிருக்கிறாயா? Are you worthy to receive the favor of God in your life? இவர் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தேவனுடைய ஆலயத்துக்காக, தேவனுக்காக, தேவனுடைய காரியங்களுக்காக தனக்கு ஒரு மனப்பூர்வமான ஒரு இருதயம் உள்ள ஒரு மனிதன். And he was without any expectation unto God, wholeheartedly he was seek the Lord. ஆகையினால் தான் அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, நமக்கு ஒரு ஆலயத்தை கட்டி இருக்கிறார் பாருங்க. Therefore about him it was mentioned that he was built a temple. தேவனுக்காக, தேவனுடைய காரியங்களுக்காக அவர் மனப்பூர்வம் உள்ள ஒரு மனிதன். மனப்பூர்வமாக ஆண்டவருடைய காரியங்களுக்காக செய்யும்படியாக ஒரு மனப்பூர்வம் உள்ள மனிதன். அப்படி என்றால் மனப்பூர்வமா இவருக்கு நீங்கள் செய்ய வேண்டும், தயவு செய்ய வேண்டும் என்று அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆண்டவரிடத்தில் கேட்கிறார்கள். He is the man of wholeheartedness, therefore you should do the favor unto this man. நம்முடைய வாழ்க்கையில் அந்த தயவு பெறக்கூடியதான ஒரு அனுபவங்கள், அந்த தயவு பெறக்கூடியதான ஒரு நம்மிடத்தில் நல்ல காரியங்கள் நம்மிடத்தில் இருக்கிறதா? Whether we have the goodness in our life in order to obtain this favor of God. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தாத்தா என்று சொல்லக்கூடியதான 2 அட்டைகள் இருக்கிறது. In the Bible it was mentioned, give saying. சிலரை பார்த்தேன்னு சொன்னா ஆண்டவர்ட்ட இருந்து அதை வாங்கணும், இதை வாங்கணும், அப்படி வாங்கணும், அப்படி சாப்பிடணும், இப்படிதான் விரும்புவாங்களே தவிர நமக்கு ஆண்டவர் இப்படி செய்யறாரு, ஆண்டவர் நமக்கு இப்படி எல்லாம் செய்யக்கூடியதான அவர் தருவாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவருக்காக செய்து அந்த தயவுகளை பெறுகிற இடத்துக்கு நாம் இருக்கிறோமா? இல்லை, அந்த தயவை இழந்து போகிற ஒரு இடத்துக்கு இருந்து நாம் இந்த எத்தனையோ காரியங்கள்ல நமக்கு ஆண்டவர் செய்யாம அந்த தயவை இழந்து இன்னும் வாழ்கிற நபர்களாக சபைக்கு வருவோமா? Whether we are coming to this church in order to receive the favor of God or we are losing the favor of God by giving unto God. அவன் தயவு பெறுவதற்கு இவங்க ஒரு பாத்திரம். Therefore he is worthy to receive this favor. அப்ப இந்த எத்தனையோ காரியங்களை நம்முடைய குடும்பத்துக்கோ, பிள்ளைக்கோ, வீட்டுக்கோ, வாழ்க்கைக்கு நம்ம இன்னும் தயவு இல்லாம, தயவு ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ள முடியாம அந்த தயவு இல்லாம போகிற மனிதர்களாக நாம் எத்தனை பேர் இந்த சபையில வந்துட்டு போகிறோம்? How many of us we are coming and attending this church we cannot worthy to receive the favor of God? அடுத்து இரண்டாவதாக அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் 24வது வசனத்துக்கு வருகிறதான வேளையில் அங்கு என்ன சொல்லப்படுகிறது? Acts chapter 27 verse 24. 27வது அதிகாரம் 24வது வசனத்தை நாம் பார்க்கிறதான வேளையில் we see the verse 27 of 24. அங்கு சொல்லப்படுகிறது, பவுல் என்ன செய்தார்னு சொன்னா, தன்னோடு இருந்ததான 276 பயணிகள் ஒரே கப்பலில் பிரயாணம் செய்கிறார்கள். And 276 the passengers they are taking sailing. இவர்கள் மூலமாக இந்த 277
76 பேர் மூலமாக உனக்கு தேவன் தயவு செய்வார். The Lord will do the favor because of you unto 276 அப்படி என்றால் இந்த பவுலுடைய வாழ்க்கையை பார்க்கிறதான வேளை ஒரு சிறைச்சாலை, ஒரு சிறை கைதியாக தான் போகிறார். As a prisoner, Paul is sailing in the boat. இந்த பேதுரு என்பதான இந்த கப்பல் மூலமாக Through this boat he was அவர்களை born, தைரியப்படுத்தினார், and he was encouraged, அவர்களை விசுவாசத்தில் அவர்களை ஊக்குவித்தார், and he was encouraged them in the faith. அவர்களை பல காரியங்களை செய்தார். And he done many things. இதன் மூலமாக இவர் ஒரு கைதியாக, ஒரு குற்றவாளியாக, இவரை கொலை செய்யும்படியாக இவரோடு கூட போனவருடைய கையிலிருந்து ஒரு தயவை பெற்றுக் கொண்டார். And he was received the loving kindness as a prisoner. He was sailing in the boat. ஆகையினால் தான் நாம் பார்க்கிறதான என்ன சொல்லப்படுகிறது. Therefore, while we are seeing what it is mentioned, 42, 43 வசனங்களுக்குள் வருகிறதான வேளையில் verses 42 and 43. நீந்தி கரையேறக்கூடியவர்கள் நீங்கள் நீந்தி கப்பலும் போகலாம். And all those who are swimming, you need to be reach the shore. இல்லைன்னு சொன்னா அந்த கப்பல் துண்டுகள்ல உள்ளதான அந்த பலகைகளை பிடித்து கூட நீங்க கரையேறலாம். Otherwise, you must take the pieces of the wood of the boat and reach the shore. எப்படியாவது நீங்கள் கரையேறி நீங்கள் பிழைத்துக் கொள்ளலாம். Anyhow, you need to be escape. அவர்கள் அழிந்து போவதற்கு அவர்களுக்கு மனசு கொடு, அவர்களுக்கு அந்த கப்பலுக்குள்ள இருந்து இவ்வளவு எல்லாம் தயவு செய்தாரு, இப்ப எல்லாம் நமக்கு செய்தாரு, அப்ப எல்லாரும் கரையேறட்டுமே, இவர் இப்படி செய்திருக்கிறார் என்று அந்த பவுலுக்கு ஒரு தயவு செய்யும்படியாக எல்லாருடைய கண்களிலும் மனதிலும் ஒரு இரக்கம் உண்டானது. And every mind Paul is obtained this favor and mercy in order to he was escaped all the bad. ஆகையினால்தான் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், எப்படியாவது கரையேற வேண்டும், கரை சேர்க்க வேண்டும் என்று இந்த பவுல் செய்ததற்கு உதவியாக, கரை சேர்க்கும்படியாக அங்கு இருந்தவர்களும் பவுலுக்கு உதவியாக இருந்தார்கள். And because of that, Paul is helped to others also show the favor unto Paul. ஆகையினால் நாம் ஆண்டவருடைய காரியங்களில் தயவு செய்ய, மற்றவர்களுக்கு தயவு செய்ய, மற்றவர்களுக்காக செய்யக்கூடியதான ஒரு நல்ல இருதயம் வேணும். We must have a very good heart to show the favor to others. நமக்கு நம்முடைய குடும்பம், நம்முடைய வீடு, நம்முடைய பிள்ளை நல்லதுதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா மற்றவங்களை குறித்து நமக்கு ஒரு இரக்க குணம் வேண்டாம். We are taking care about our own family, but we need the favor to show others family. இந்த பவுல் இந்த கப்பலில் இல்லை என்று சொன்னால் இந்த 275 பேரும் தப்பி இருக்க முடியுமா? If Paul is not present in this boat, means whether 276 members whether they can escape. மற்றவங்களுக்கு நம்ம தயவு செய்வதன் மூலமாக மற்றவர்களை நாம் பாதுகாக்கிறோம். Because we are showing favor to others, we have to serve. ஒரு வியாதி பிடிச்சவங்க, ஒரு கஷ்டத்துல இருக்கிறவங்க, ஒரு பிரச்சனை இருக்கிறவங்க, அவங்களுக்கு நம்ம உதவி செய்து கோயிலுக்கு கொண்டு வரதோ, அவங்களுக்கு ஜெபிக்கிறதோ, அவங்களுக்கு ஏதாவது உதவிகளை செய்கிறதோ, எப்படி அவங்களுக்கு நம்ம செய்யறட்டாங்கள, நமக்கு ஒரு பிரச்சனைகள் வருகிறட்டாங்கள, தேவன் நமக்கு உதவி செய்யும்படியாக மற்ற கரங்களை தூக்குவார். If you are helping to the sick one and those who are going into the problems, if you are helping to them, it's God will show the favor. மற்ற அநேகரை நமக்கு எழுப்புவார். The Lord will raise many people for us. தயவுபடும்படியாக நமக்கு உதவி செய்யும்படியாக மற்றவர்கள் நமக்கு எழுப்பக்கூடியவராக இருப்பார். And God will be raise men in order to help unto us and to give the favor. நாம் பார்ப்போம் என்று சொன்னால் 1 சாமுவேல் புத்தகத்துக்கு நாம் வருவோமாக. Let us all come to book of 1 Samuel. இந்த 1 சாமுவேல் புத்தகத்துக்கு வருகிறதான வேளையில் யோனாத்தானை பற்றி நாம் பார்க்கிறோம். We can able to see about Jonathan in 1 Samuel. இந்த யோனாத்தானை பற்றி பார்க்கிறதான வேளையில் தன்னுடைய தகப்பன் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இந்த யோனாத்தான் சாகணும். Today Jonathan must die, his father is saying. இந்த யோனாத்தான் சாக வேண்டாம். This Jonathan must die today. ஆனால் இந்த யோனாத்தான் மூலமாக தான் அந்த ஜெயம் கிடைத்தது, வெற்றி கிடைத்தது என்று அந்த தேசத்திற்கு தான் எல்லா ஜனங்களுக்கு முடிந்த இந்த தகப்பனை காட்டிலும், இந்த சவுலை காட்டிலும் இந்த யோனாத்தான் மூலமாக நமக்கு இப்படி ஜெயம் கிடைத்தது இல்லைன்னு சொல்லி நம்ம செத்துப்போமே. Other than his father, all the people know about today the salvation wrought by the hand of the Jonathan. ஜனங்கள் எல்லாரும் அறிந்தார்கள். All the people understand. ஆகினால் தான் 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 44 சொல்லப்படுகிறது, என்ன செய்ய வேண்டும், யோனாத்தான் நீ சாக வேண்டும் என்று அவன் சொல்லுகிறதான வேளையில் இந்த யோனாத்தான் சாகக்கூடாது என்று 45வது வசனத்தில் பார்க்கிறதான வேளையில் ஜனங்கள் எல்லாம் யோனாத்தானுக்காக அவர்கள் என்ன செய்தார்கள், சப்போர்ட் செய்தார்கள், உதவி செய்தார்கள். அதன் மூலமாக யோனாத்தான் வந்து தப்பிக்கப்பட்டார். In 1 Samuel chapter 14 verse 45 it says that through Jonathan the Lord is not a great salvation unto his family. அவருடைய தலையில் இருந்து ஒரு முடி கூட விடப்படாது. Not even a single hair must fall from his head. நீங்க ஒண்ணு இந்த ஜெயத்தை வாங்கி கொடுக்கல. You are not wrought the salvation by you. அதே போல நம்முடைய வாழ்க்கையில மற்றவர்கள் மூலமாக நமக்கு ஏதோ காரியங்களோ இல்லைன்னு சொன்னா நம்ம அப்படி செய்யக்கூடிய உதவிகளை நாடுபடியாக அல்ல, உதவியை தேடும்படியாக அல்ல, உதவி செய்வர்கள் அல்ல, நாம் கிறிஸ்துவின் நிமித்தம் நாம் ஒரு அப்படிப்பட்டதான மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக
மற்றவங்களுக்காக நாம் என்ன செய்வர்களாக நாம் அப்படிப்பட்டதாக இந்த தயவு உடையவர்களாக நம்மை மாற்ற வேண்டும். We are not seeking the help from others. We must be give the help to others. Such a people we want to see. அப்பொழுது நமக்கும் அந்த உதவிகளை ஆண்டவர் செய்வதற்கு அநேகரை நமக்கு எழுப்பி தருவார். Therefore, Lord will also raise the people in order to do help unto us. அடுத்தது அவருடைய வாழ்க்கையில் அந்த தயவு பெறுவதற்காக அந்த தயவு பெற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு அந்த இரக்கம் அந்த தயவு உண்டாவதற்கு அடுத்த காரியம் என்ன? What is the next thing in order to get the favor from God? 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1 வசனத்துக்கு வருகிறதான வேளையில் தாவீது கேட்கிறார், நாம் யோனத்தானுடைய வீட்டுக்கு கிலீல் சொன்னால் சவுலுடைய குடும்பத்தில் உதவி செய்யக்கூடியதாக தயவு செய்யக்கூடியதான யாராவது இருக்கிறார்களா? 2 Samuel chapter 9 verse 1, David is asking that is any there in Saul's family that will show the kindness. அப்பொழுது அங்கே என்ன சொல்லப்படுகிறது? What did he say there? இப்படி அவருக்கு ஒரு குமாரன் இருக்கிறார் என்று சொல்லி என்ன சொல்லப்படுகிறதுனா மெபிபோசத்தை பற்றி அங்கு சொல்லப்படுகிறது. And so Jonathan is having one son, about Mephibosheth it was said. அதன் மூலமாக தாவீதுடைய பந்தியில் தாவீதோடு அனுதினமும் அந்த ஆகாரத்தை சாப்பிடுகிற ஒரு ராஜகுமாரனை போல் அவன் மாற்றப்பட்டான். And he was changed as the king's son. He was taking in the table. நாமும் கூட ஆண்டவருடைய நாமத்தினால் அந்த இரட்சிப்பின் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? பிதாவுடைய ராஜ்யத்தில் நாம் பங்கு பெறும்படியாக நித்தம் அந்த பந்திக்குள்ளாக நம்ம அந்த பந்திக்குள்ளாக நம்மை பாதுகாக்க வேண்டும். Through the Lord Jesus Christ and the salvation, that we are worthy to take part in the Lord's table. தாவீதோடு கூட அவன் பந்தி இருந்தார். This along with David, he was speaking. ராஜகுமாரனை போல் அவனுடைய வாழ்க்கையில் அந்த பந்தி இருக்கிற ஒரு அனுபவம் இருந்தது. We have the experience as the king's son taking the feast. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக through our Lord Jesus Christ. நாம் அந்த பந்திக்குரியவர்களாக அந்த பந்தியை நம்மை பாதுகாக்க வேண்டும். This table must be preserved as belongs to the church. ஆண்டவரே, எத்தனை பேருக்கு இப்படிப்பட்டதான ஒரு பந்தி இந்த பாக்கியம் எனக்கு கிடைக்காமல் இருக்கிறது? How many are not received this blessed experience? நான் மனிதனோடு பந்தி இருக்கவில்லை, தேவனோடு பந்தி இருக்கும்படியாக எனக்கு ஒரு தயவு தந்திருக்கிறாரே. The Lord has shown the favor not with men but with இந்த God. பந்தியை நான் எப்படி அலட்சியம் பண்ணுறது? How can I despise this நான் table? எப்படி விட்டு விடுகிறது? How can I forsake இந்த this? பந்திக்கு அந்நியரா நான் எப்படி வாழ்கிறது? How can I live stranger to this அப்படின்னு table? சொல்லிட்டு நமக்குள்ளால அந்த பந்தியை பற்றி தேவனோடு கூட இருந்து அந்த பந்தியோடு கூட நான் ஆண்டவரோடு கூட இருக்கிறதா நமக்கு ஒரு நல்மன சாட்சி பாதுகாக்கணும். Therefore we need to keep our good conscience in our life and to take part in the Lord's table. நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்தை ஆண்டவரோடு கூட இருக்கிறதான ஒரு அனுபவத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். We need to keep this experience along with the Lord continually. ஆகையினால் தான் கிருபை பெற்றார். Therefore you must obtain the favor. நம்முடைய வாழ்க்கையில் கிருபைகளை பெற வேண்டும். We need to receive the grace in our ரூத் life. 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது? Ruth chapter 2 verse 10, what it is mentioned. நான் இந்த கிருபை இந்த தயவு பெறுவதற்கு நான் எப்படி அந்த பாத்திரன்? How I become as a worthy to receive that grace? நான் ஒரு அந்நிய ஸ்திரீ. I'm a strange woman. நான் ஒரு அந்நிய ஸ்திரீயாக எனக்கு இந்த தயவு பெறும்படி அவருடைய கண்களில் எப்படி எனக்கு தயவு கிடைத்தது? How can I obtain this kindness in order to receive this favor in your sight? அந்நியராகிய நமக்குள்ளாக ஆண்டவருடைய கண்களில் நமக்கு கிருபை தயவு கிடைக்க வேண்டும். We must get the favor from the eyes of the Lord. We are the strangers. நாம் தயவு இல்லாதவர்கள், நாம் ஒரு உலக மனுஷன் இல்லைன்னு சொன்னா நாம் இந்த சத்தியத்துக்கு அந்நியதான நாம் மனிதர்கள். And we are the men strangers to this truth. ஆண்டவருடைய கண்களில் நமக்கு தயவு கிடைக்கணும். We must obtain the favor from the eyes of அந்த God. தயவு கிடைப்பதற்கு காரணம் என்ன? What is the reason we are getting this அவள் favor? அந்த போவாசுடைய வயலுக்கு வராம எத்தனையோ வயல் இருந்து வேற ஏதாவது வயலுக்கு போயிருந்துன்னு சொன்னா அவளுக்கு நிச்சயமாக தயவு கிடைச்சிருக்காது. If she went to other field other than Boaz's field, she never get this இந்த favor. சத்தியத்துக்குள்ளால இந்த சபைக்குள்ளால இந்த ஆண்டவருக்கு வருகிற டைம்ல நமக்கு ஒரு தயவு இருக்கு. When we come to this church, when we come to this truth, we are getting ஆண்டவருக்கு நமக்கு favor ஒரு of தயவு God. வேண்டும். We must have the favor of God. தேவனுக்கு நமக்கு ஒரு தயவு வேண்டும். We need the favor with the Lord. ஜீவனுள்ள தேவன் நமக்கு ஒரு தயவு தருகிறார். The living God gives a kindness unto us. இந்த போவாசுடைய வயலுக்கு வந்ததன் மூலமாக தான் இந்த ரூத்துக்கு ஒரு தயவு கிடைத்ததை தவிர வேறு எத்தனையோ நீங்க பாத்தீங்கன்னா இந்த போவாஸ் சொல்றா ஒரு மனுஷனை பார்த்து யா அங்க வாயா உட்காரையா இப்படி ஒருத்தி இருக்கிறான்னு சொன்னா வேணாவே வேணாம் போறான்னு ஓடி போயிட்டான். Boaz calling a particular man, there is a particular woman is there, she was run away. எல்லா சபைகளிலும் நமக்கு தயவு கிடைக்காது. In all the churches we cannot இப்படிப்பட்ட ஒரு receive பாக்கியம் கிடைக்காது. such a blessed அதனால் இந்த experience. சபைக்குள்ளார நமக்கு ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கு. Therefore we are blessed
இந்த சத்தியத்துக்குள்ள ஒரு தயவு கிடைத்திருக்கு. And we are getting the favor. இந்த சத்தியமோ இந்த சபையை பற்றியோ நம்ம ஒரு நாள் எனது குறை செல்லவர்களாக குறைவுள்ளவர்களாக ஜீவிக்க கூடாது. Therefore we should not live with the shortcomings after coming to this church. என்ன செய்கிறது? தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. Because of that the God's name is blasphemed. இப்ப உதாரணமாக பாப்போம். For example, தாவீது நல்ல மனுஷன் தான். David is a very good man. ஆண்டவர் சொல்றாரு இதயத்துக்கு ஏற்ற மனுஷன். He is a man according to my will. ரொம்ப நல்ல மனுஷன் சொல்லிட்டு ஆண்டவர் தாவீதை பற்றி நல்ல புகழ்றாரு. The Lord is praising the David. He is a very good என்ன man. சொன்னா தெரியுமா? But the whole thing what God said. எல்லா ஜனங்களும் என்னுடைய நாமம் தூஷிக்கும்படியாக நீ நடந்துட்டியே. And you are walked because of you my name is blasphemed. ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படும்படியாக நீங்க யாராவது நடக்கிறீங்களா? Is anybody is walking God's name to be blasphemed? 2 சாமுவேல் 12வது அதிகாரத்துல சொல்றாரு. And it is mentioned in 2 Samuel 12th chapter. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கக்கூடியவர்களாக தேவனுடைய நாமம் தூஷிக்கிறதான அளவுல நீங்க ஜீவிக்கிறீங்களா? உங்களுடைய ஜீவிதம் எப்படி இருக்கு? இந்த சபையில சத்தியத்தை வந்த பின்னாடி இந்த சபையுடைய பேர் தூஷிக்கப்படும்படியா ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படும்படியா சபையில நம் ஊழியத்துல ஜீவிதத்துல நம்முடைய விசுவாசியாக ஊழியக்காரர் நம்ம இருக்கிறோமா? After coming to this church as a believer, as a servants of God, whether we are living to blaspheme the God's name. அந்த காரியங்களை நம்ம யோசிக்கணும். We need to be ponder over these things. ஒரு சில காரியங்களை புள்ளி வைக்கிறார். For certain things I keep the full stop. வாங்குற காரியங்கள், The things matter giving and மற்றவங்களோட பழகுற காரியங்கள், and having a custom with சபையில others. நம்ம மற்றவங்களோட இருக்குதான ஃப்ரெண்ட்ஷிப் முறைகள், The friendship manners, நம்ம சபையில நம்முடைய நடக்கைகள், or the walkings in the church. நம்முடைய வாழ்க்கையில இருக்குதான காரியங்கள், The things which are present in our இப்படி life. நிறைய இருக்கு. நீங்க உங்களே பார்க்கிறத நீங்களே கரெக்ட் பண்ணிக்கிடுங்க. The remaining things you must check. நம்ம அப்ப அந்த சபைக்கு வரது பெருசு கிடையாது. It's not a great matter we இந்த are serving. சத்தியத்தை அறிவது பெருசு கிடையாது. It's not a great matter knowing this அதுக்கு truth. அந்த தயவுக்குரியவர்களாக நம்ம ஜீவிக்கிறோமா? Whether we are living for according to the word of faith. ரூத்துக்கு அந்த போவாசுடைய கண்கள் தயவு கிடைக்க போல இந்த சபையில சத்தியத்துல தேவனுடைய கண்களில் தயவு உண்டாகணும். As Ruth is received the kindness in the eyes of Boaz, we need to receive the சபைக்கு favor. வரோம், நம்ம ஒரு பழைய விசுவாசி புதிய விசுவாசி அது பெருசு கிடையாது. It is not a great matter saying that we are old and new believers. நமக்கு அப்படிப்பட்டதான தயவு உண்டாயிருக்க வேண்டும். Therefore we must have such a favor. இரண்டாவதாக அவளை பற்றி இந்த அன்னாளை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? Secondly, about Hannah, what it is mentioned. இவள் ஒரு ஆசேருடைய கோத்திரத்தை சேர்ந்தவள். She belonged to the tribe of Aser. இவளுடைய கோத்திரத்தை பற்றி சொல்லப்படுகிறது. ஆசேருடைய கோத்திரத்தை இவள் சார்ந்தவள். About her tribe it is said that she belongs to ஆசேர் என்று சொல்லக்கூடிய அதற்கு என்ன பொருள், அதுக்கு விளக்கம் என்ன கொடுக்கப்படுகிறது? What is the meaning is given to the name Aser? பாக்கியவான்கள் இல்லைன்னா பாக்கியம் பெற்றவர்கள், இல்லைன்னு சொன்னா சந்தோஷம். Blessed are they rejoicing, they receive the blessing. பாக்கியம் பெற்றவர்கள், They are received the blessing. சந்தோஷத்தை உடையவர்கள், சந்தோஷமானவர்கள். They are happy people. அப்ப நமக்கு ஒரு பாக்கியம் கிடைத்தது. Therefore we are received your அந்த blessing. பாக்கியம் என்ன? What is that blessing? 144வது சங்கீதம் 15வது வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது? What it is mentioned in Psalm 144 verse 15. சங்கீதம் 144வது சங்கீதம் 15வது வசனத்துக்கு வருகிறதான வேளையில் அங்கு ஒரு பாக்கியத்தை பற்றி சொல்லப்படுகிறது. When we come to Psalm 144 verse 15, இந்த பாக்கியம் தான் என்ன? What is that blessedness? இங்கே சொல்லப்படுகிறதான இந்த பாக்கியம் இவ்விதமான சீரப்பெற்றதான ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். Happy is the people that are in such a case. அந்த சீர் என்று சொல்லக்கூடியது கர்த்தரே தெய்வமாக கொண்டிருக்கிறதான ஜனங்கள். The case is that happy is the people that they are in the Lord. உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் இருக்கிறார்கள். There are many gods in this world. எத்தனையோ ஆண்டவன்மார்கள் இருக்கிறார்கள். There are many gods. எத்தனையோ ஆண்டவன்மார்களை கும்பிடுகிறார்கள். They are worshiping many எத்தனையோ gods. ஆண்டவன்மார்களை சொல்லி சத்தமிட்டு என்ன செய்கிறார்கள்? கூப்பிடுகிறார்கள், தேடுகிறார்கள், ஆலயங்களுக்கு ஓடுகிறார்கள், கால்நடையா நடக்கிறார்கள். ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் சொன்னால் கர்த்தரே தெய்வமாக, அப்படி என்றால் கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை. Therefore happy is the people that whose God is the Lord, they are worshiping the Lord Jesus. எத்தனை தெய்வங்கள் இருக்க விட்டு இந்த கர்த்தர் தான் தெய்வம். Living other gods, this Lord is God. 84வது சங்கீதம் 4வது வசனம் என்ன சொல்லப்படுகிறது? Psalm 84 verse 4. 84வது சங்கீதத்தில் நாம் பார்க்கிறதான வேளையில் அங்கு சொல்லப்படுகிறதான காரியம் என்ன? When we consider Psalm 84 verse 4, உம்முடைய வீட்டில் வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். Blessed are they that dwell in thy house. அப்ப எத்தனையோ வீடுகள் இருக்கு. There are many houses. இப்ப சொந்தமான வீடு இருக்கு, Then we have the own houses. வாடகை வீடு இருக்கு, We have the rent. ஆண்டவருடைய வீடுன்னு ஒண்ணு இருக்கு.
That is a house of God. அப்படி என்று சொன்னால் முதலாக கர்த்தரை தெய்வமாக கொண்டவர்கள். First of all those who are having Lord is their God. எத்தனையோ தெய்வங்கள் இருக்கவிட்டு அந்த தெய்வங்களை காட்டிலும் ஆண்டவர்தான் உண்மையான தெய்வம் என்று ஏற்றுக்கொண்ட அவர்கள் ஒரு பாக்கியவான்கள். Living other gods and accepting our God is the Lord. இந்த பாக்கியவானுக்கு ஒரு மேன்மை இருக்கிறது. There is an excellency to this blessed God. எப்படிப்பட்ட மேன்மை என்று சொன்னால் What kind of glory this? மனிதனுக்கு இருக்கிறதான இந்த மேன்மை பற்றி அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் About the gloriousness of this man. 33வது அதிகாரம் 29வது வசனத்துக்கு வருகிறதான வேளையில் When we come to Deuteronomy chapter 33 verse 29. உபாகமம் 33வது அதிகாரம் 27வது வசனத்தில் வருகிறதான வேளையில் அங்கு எப்படி சொல்லப்படுகிறது பாருங்கள். 33:27 how it is mentioned. 29வது வசனம் verse 29. இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? இங்கு சொல்லப்படுகிறது இஸ்ரவேலே நீ ஒரு பாக்கியவான். Happy are thou, O Israel. அந்த பாக்கியவான் என்று சொல்வதற்கு அர்த்தம் என்ன? What is the meaning? They say that இவராலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். you are saved by him. அப்படி என்றால் வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே ரட்சிக்கப்படுவதற்கு வேறு ஆண்டவர் இல்ல. Below the heaven, above the earth, there is no other God to give the salvation. வேறு தெய்வம் கிடையாது. There is no other God. இவர்தான் தெய்வம். He is God. இவர் மூலமா உனக்கு ரட்சிப்பு கிடைச்சிருக்கு. Through him only you are attained the salvation. அப்படினால் இந்த ரட்சிப்பை பெற்றதான நீ யாருன்னு சொன்னா பாக்கியவான். You are a blessed one, a happy man. You are received the salvation. உனக்கு ஒப்பானவர் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. No one is comparable to you. அந்த ரட்சிப்பு நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். And this salvation is a great blessing. ரட்சிப்பை பற்றி நீ அலட்சியமா வாழவே கூடாது. And you should not lightly esteem this இந்த salvation. உலக ஜனங்களை போல அதுபோல நீ நடக்கவே கூடாது. You should not walk as like this worldly man. இந்த உலக ஜனங்களை போல குடிக்கிறவன போல ஒரு மாதிரி அசிங்கமா நடக்கிறவன போல உலக மனுஷனை போல இந்த வாயிலிருந்து வார்த்தைகள் எல்லாம் நமக்கு அப்படி நம்ம ரசிக்கப்பட்ட ஒரு ஜனம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளால நம்ம உதடுகள் நம்ம அப்படி பாதுகாக்கணும். We need to protect our mouth that we are saved people of God, not a worldly man. உங்களை எப்படி பாதுகாப்பீங்க? How you are protecting நீ yourself? ரசிக்கப்பட்ட ஜனம்னா வேற யாராவது சொன்னா இன்னும் சோத்திரம் தான் சொல்லுவேன். If you are saved people means one you say praise the Lord. அவங்க பேசிட்டாங்க நீ கெட்டதை பேச மாட்ட. If they are speaking the correct அவங்க communication, ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நீ ஒண்ணுக்கு நாலு பேச மாட்ட. in return you should not talk too much. நீ மௌனமா தலையை கீழே போட்டுட்டு நீ சோத்திரம் பண்ணிட்டே இருப்ப. You are silent, bowing down your heads and praise நீ the Lord. யாருன்னு சொல்லிட்டு உன்னை மற்றவங்களுக்கு விளங்க நீ உனக்குள்ளால நீ இந்த ரட்சிப்பு உனக்கு எப்படி கிரியை செய்யும் சொல்லி மற்றவங்களுக்கு முன்னாடி விளங்க செய்வேன். And you need to be manifest your salvation to others who you are. உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? How is your life? அப்படின்னாக்கா ரட்சிக்கப்பட்டதான ஜனமே நீ ஒரு பாக்கியவான். Therefore happy is the people who are saved by the Lord. நீ ஒரு பாக்கியவான் என்பதை உன்னுடைய ரட்சிப்பு சொல்ல வேண்டும். Your salvation must say you are a happy. நீ உன்னுடைய ரட்சிப்புக்குள்ளதான் உன்னுடைய ரட்சிப்பின் நடைக்குள்ளதான் இருக்கிறது. And all of your walking is under your salvation. ரட்சிக்கப்பட்டவன் சொல்லி எப்படி உன்னுடைய வாழ்க்கை இந்த காட்டுகிறார்? How you are showing your saved life to எப்படி this. நம்ம நடக்கிறோம்? How we are walking. அப்புறம் எப்படி ஜீவிக்கிறோம்? How we are living. நம்முடைய வாயின் வார்த்தைகள் நம்முடைய ஜீவிதங்கள் நம்ம எப்படி உண்மை இருக்கா? How is the words of our mouth and your faithfulness. உன்னுடைய வாயில உண்மை இருக்கா? Since you are saying you are saved one, the faithfulness is in your நம்ம mouth. பொய் சொல்றோமா? Otherwise we are telling the lie. நம்முடைய நடக்கைகள் எல்லாம் எப்படி இருக்கு? How is our conversation? அந்த ரட்சிப்புக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா இல்ல உலக மனுஷனை போல உலகத்துக்குரியவங்களை போல உலக மனுஷனை போல உலகத்தோடு கூட இருக்கிறோமா? Whether we are worthy for our salvation or we are walking as a worldly man. நமக்குள்ளால ஒரு வேறுபாடுகள் இருக்கு. You have like a separation. நீங்க பாருங்க ஏசாயா தீர்க்கதரிசி 5வது அதிகாரத்துக்கு வரும் டைம்ல இந்த ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு தெரியுமா? When we come to book of Isaiah chapter 5, how the prophet is saying. அறிக்கை எப்படி இருக்கு தெரியுமா? How is confession? ஐயோ நான் அதமானே. I am undone. நான் அந்த அதமா இருக்க காரணம் என்ன? What is the reason I am undone? நான் உலக ஜனங்களோடு நடந்தபடினால அந்த வார்த்தை என் வாயில வந்து நானும் அவங்கள போல நான் பேசிட்டேன். As like the worldly people, I am also talking like that. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. See how beautiful it is. அப்ப இந்த 6வது அதிகாரம் Chapter 6. 5வது வசனத்துல என்ன சொல்றா? Verse 5 what it says. ஐயோ நான் அதமானேனே. I am undone. அசுத்த உள்ளதான ஜனங்களோடு நடுவுல நான் வாசம்
பண்ணினேன். I lived among the people with the அதனால அவங்கள போல நானும் பேசும்படியாக என்ற நாவல் அந்த வார்த்தைகள் என்ற வாயில வந்துருச்சு. like the worldly people's words. நீ அந்த ஜனங்களோட நடந்தனால தானே உங்க வாயில அந்த வார்த்தை வந்தது. Since you are walked with the people, such a அந்த word is ஜனங்கள received. போல நீ நடக்கறதுனால அவங்க கூட நடக்கறதுனால தானே உனக்கு அந்த சுபாவம் உங்க பழக்கவழக்கம் உனக்கு மாறுது. Since you are walked along with the people, you are also receiving the same character. நமக்குள்ள அந்த வேறுபாட்டின் ஜீவிதம் இருக்குதா? Whether we have the life of நீ separation. ரட்சிக்கப்பட்ட ஒரு கவனம்னு சொல்லிட்டு உங்க வாழ்க்கையில உங்க ஜீவிதம் எப்படி இருக்கு? Since you are saying I am a saved one, how is your life? அதுக்கு பிறகு சாரி சொல்லி என்ன பிரயோஜனம்? After that you are asking the pardon. இப்ப நான் சொல்ல ஒரு குடத்தை உடைச்சு போட்டேன். You are breaking the pot. உடைச்சு போட்ட பிறகு சாரி சொல்லிட்டு அந்த குடம் வந்துருமா? After that you are breaking the pot and saying அந்த குடம் உடனே சாரி சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு உடனே அப்படியே இந்த பலூன் ஆடுன போல எனக்கு ஊதி பலூனை பெருக்கிற போல அந்த குடம் உடனே பலூன் போல வந்துருமா? whether again it was received as a pot, as a balloon. It will never return. ஆகினால நீ ரட்சிக்கப்பட்ட ஒரு நபர் ரட்சிப்பு உனக்கு உள்ள இருக்குன்னு சொன்னா உன் வாழ்க்கைய ஒரு வித்தியாசம் இருக்கணும். If you have the salvation in you, means your life must be அதனால நம்ம different. வந்து உலகத்தை விட்டு நம்ம எங்கேயாவது பிரிஞ்சு சொன்னா நம்ம எங்கேயாவது போய் இந்த உட்கார்னா முடியும் அப்படின்னு இல்லை. நம்முடைய நடத்தைகள், நம்முடைய பழக்கங்கள், நம்முடைய ஜீவிதங்கள், நம்முடைய பேச்சுகள், நம்முடைய கிரிகள் எல்லாம் நம்ம என்னது அவங்களுக்கு நமக்கு ஒரு கொஞ்சம் தூர வித்தியாசம் இருக்கணும். Therefore we must show the difference between the worldly people. Your life of separation we must do. இந்த மாதிரி பசங்களை பாருங்க. You consider the youth. சில விசுவாசிகளை பாருங்க. You consider certain ஐயோ believers. விசுவாசின்னு சொல்றதுக்கே நமக்கு என்னது சொல்லவே வெக்கமா இருக்கா. It is shy to say they are believers. இன்னும் பாருங்க விசுவாசி உலக மனுஷனை காட்டில விசுவாசிகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமா இருக்கு. If you are seeing our believers, they are living a very worst life than worldly. உலக மனுஷனை காட்டிலும் உலகத்துல இருக்குதான ஊழியக்காரங்களை காட்டிலும் நம்ம ஊழியக்காரங்களை பார்த்தா அதோட மோசமா இருக்கு. If you comparing the servants of God outside, we are more. உலக மனுஷனை பார்த்தா சின்ன இருந்து அவன் சமாதானம் செய்வான், சரி சாரி சார் மன்னிச்சிடுங்க ஐயா அப்படி இப்படின்னு. நம்ம ஆட்களை பாருங்க, The servants of God are even in ministry, they are asking the forgiveness. நான் சீவனுக்கு போறேன்னு தான் பேரு, ஆனா சீவன் எப்படி இருக்குன்னே தெரியாது. They named him, we are going for the Zion. நம்ம விசுவாசியா இருக்கிறேன்னு தான் பேரு, நம்ம எருசலேம்னு சொல்லி சொல்றோம், ஆனா நரகத்துக்கு போறவங்க கூட அதோட நல்லா இருக்கிறாங்க. We are named as believers, but the people we are not worthy for the அப்ப நம்முடைய ஜீவிதம் எப்படி இருக்குது? How is our life? நம்ம எப்படிப்பட்டவங்க? What kind of people we are? ஆகினாத்தான் அங்க என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா நீ பாக்கியவான். Therefore it is said, happy are அந்த those. பாக்கியவான் சொல்லக்கூடியதான அந்த கேரக்டர் அந்த ஜீவிதத்தை நீ பாதுகாக்கிறியா? Whether you are keeping the experience that is blessedness. நம்ம பாட்டுல நல்லா பாடிட்டு இருந்தீங்கன்னா அதோட அண்ணன் முடிஞ்சு போச்சு, அண்ணன் வந்து கடுவருக்குறான். If you are singing more than beautifully than நம்ம we பாட்டுல நல்ல ஒரு தீர்க்கதரிசி நம்ம ஆவிக்குரிய ஜீவிதத்தை நல்லா இருக்கிறேன்னு அதோட வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு. if others are better than our spiritual life, means our life is closed. ஜீவிதத்தில் இது ஒரு பழக்கம் இருக்கு. Everyone life is having such a practice. We need to leave all these இந்த practices. நிலவரங்கள் எல்லாம் நம்ம விட்டு நீங்கி போகலாம். All this experience must be removed from us. நம்முடைய வீட்டுல ஒரு பாக்கியம் கிடைக்கு, இந்த சபையில எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சு, இப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பு பெற்ற ஒரு எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்க. I have received such a blessedness in the salvation in the house of இந்த God. பாக்கியத்தை நம்ம எப்படி நம்ம பாதுகாக்கிறது? How we need to be defended in such இந்த experience. பாக்கியத்தை நம்ம எப்படி நமக்குள்ளால பாக்கியம் நான் ஒரு பாக்கியவான்னு சொல்லிட்டு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஜீவிக்கணும். We must live in our life with this experience that is blessed. அடுத்தது அந்த சொல்லப்படுது இந்த ஆசீருடைய வாழ்க்கை, ஆசீர் என்று சொல்லக்கூடியது சந்தோஷத்தை காட்டுகிறது. Next to this, Asher means this denotes that rejoicing. நம்முடைய சந்தோஷம் எப்படி இருக்கணும்? How is our happiness? பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4ல சொல்லக்கூடிய கர்த்தருக்குள் தான் நம்முடைய சந்தோஷம் இருக்கணும். Philippians chapter 4 verse 4, our joy must be in the நம்முடைய Lord. சந்தோஷம் எல்லாம் உலக சந்தோஷத்திலே போகவே கூடாது. And our rejoicing should not go into this world. அதனால நாங்க என்ன சொல்லப்படுன்னு சொன்னா நான் கர்த்தருக்குள் நீங்கள் சந்தோஷமா இருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று இங்கு பிலிப்பியர் 4வது அதிகாரத்தில் அந்த சந்தோஷத்தை பற்றி சொல்கிறார். In Philippians 4 chapter verse 4, rejoice in the Lord always. அதனால கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாயிரு. Rejoice in the Lord அப்ப always. எப்பொழுது என்ன செய்யணும்? நாம் சந்தோஷமா இருக்கணும். Always we must rejoice. நாம் என்ன அவர் சொல்கிறார்? மீண்டும் நீங்கள் சந்தோஷமா இருக்கும்படியா சொல்றேன். And again I say rejoice. நம்முடைய சந்தோஷம் எல்லாம் ஆண்டவருக்கு தான் இருக்கு. All of our rejoicing must be in the Lord. நமக்கு வீடு கிடைக்கலையே, பணம் கிடைக்கலையே, அது கிடைக்கலையே, இது கிடைக்கல, அப்படி இப்படின்னு நம்ம சந்தோஷத்தை அந்த சந்தோஷத்தை எண்ணவே கூடாது. We should not count that I have not received the house and the money.
அது வரும் போகும். It will come and go. அது நிலையில்லாத ஒரு பொருள். And it is not a durable one. அது நிலையில்லாத ஒரு பொருள், அது நிலைத்திருக்கிற பொருள் அல்ல. It is not a durable one. It is not a ஆகினால்தான் சங்கீதத்திலே வருகிறதான அங்க என்ன சொல்கிறார்? Therefore, while we come to book of Psalms, சங்கீதம் 4வது அதிகாரம் 7வது வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது? Psalm 4 verse 7. நம்ம இப்ப அந்த சந்தோஷத்தை பற்றி அவர் என்ன சொல்கிறார்? About this joy, what is தானியமும் திராட்சரசமும் இருக்கிற சந்தோஷத்தை காட்டிலும் other than the joy we have the beach. அப்ப இந்த உலகத்துள்ளதான இந்த உலக தானியம், அதாவது உலகத்திலிருந்து விளைந்து கிடைக்கிறதான, உலகத்திலிருந்து சாபமான இந்த உலகத்திலிருந்து கிடைக்கிறதான அது மீது நம்ம ஒரு நாளும் சந்தோஷம் வைக்க கூடாது. We should not keep our joy upon the worldly things which is from this curse. யோபுடைய மனைவிக்கு இந்த சந்தோஷம் என்ன தெரியுமா? What is the joy of the உலக சந்தோஷம் தான் இருந்து. She only had the worldly joy. உங்களுடைய சந்தோஷம் எப்படி இருந்து? How is your joy? பணம், பொருள், கையில நிறைய அது இருந்தா இது இருந்தா அப்படி இருந்தா அப்படி இது சந்தோஷமா? If you have the money and the substance in your hand, means that you are joyful. எப்படி சொல்லுகிறா? The man saying, என்னுடைய தோட்டத்தில் கனிகள் இல்லாமல் போனாலும், even though I don't have any fruit in my என்னுடைய garden, மந்தையில் ஆடுகள் இல்லாமல் போனாலும், the herd is missing in the நான் flock, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். I will rejoice in the Lord. என்ன சொல்றாரு? அந்த யோபு என்ன சொல்றாரு? What job is he? அவர் கொடுத்தாரு, எடுத்தாரு. The Lord is given you. அவருக்கு விருப்பம் இல்லை, எனக்கு இருக்கிறது அவருக்கு விருப்பம் இல்லை. God is not deciding that I must. அவர் எடுத்துட்டார், நான் என்ன பண்றது? He's taken what I can do. ஆகினாத்தான் சொல்றேன், நம்முடைய விருப்பத்தின்படி அல்ல, நாம் ஒரு உலக மனுஷனாய் போல அல்ல, நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் கர்த்தருக்குள்ளால சந்தோஷமா இருக்கணும். Not as like the worldly man, not according to our own will, but we must rejoice. அதுக்கு என்ன வேணும்னா ஆண்டவர் மேல நம்பிக்கை. Father, we need trust. ஆகினால்தான் சங்கீதம் 5வது சங்கீதம் 11வது வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது? Psalm 5 verse 11. உம்மை நம்பி இருக்கிறவர்கள் சந்தோஷத்தை என்னாலும் தும்பிப்பார்கள். Father, Lord will bless us. அப்ப நீ ஆண்டவர் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொன்னா நீ எப்போதும் சந்தோஷப்படுவ. If you have the trust upon the Lord, means always you rejoice. இருக்கோ இல்லையோ, You may have and not. உனக்கு இருக்குது இல்ல, வேலை இருக்குது, வேலை இல்லாம இருக்குது, பசியா இருக்கிற, பட்டியா இருக்கிற, ஆகினாத்தேன்னு சொன்னா நீ அதை பத்தி கவலைப்படவே மாட்டாய். Therefore, you will never bother about you have the job or not, that you have உன்னுடைய நம்பிக்கை நான் இயேசு என்னோட இருக்கிறார், அது போதும். The reason is that Jesus is always with me, it is enough. என்னோட ஆண்டவர் இருக்கிறாரே, அது போதும். My God is with me, it is sufficient for me. இதெல்லாம் வரும் போகும், இது ஒரு நிலை இல்லாத பொருள். These things will come and go. அப்படி ஆண்டவருக்குள்ளால அந்த சந்தோஷத்தை நீ பாதுகாக்கிறியா, இல்ல உலக சந்தோஷம் உனக்குள்ளால இருக்குதா? Whether you are protecting the rejoicing, gladness நீ in the Lord, உலகத்தை நம்பி அந்த சந்தோஷத்துல வாழ்றியா? are you believing in the world and rejoicing in இப்படிப்பட்ட the உலக world? சந்தோஷம் நமக்கு ஒரு நாள் நிம்மதியை தராது. அது போன உடனே நமக்கு துக்கம் வரும். The worldly joy never gives such a restful experience. சொல்கிறார், நாம் உண்மை நம்பி இருக்கிற யாவரும் சந்தோஷிப்பார்கள். Everyone trusted you, they are rejoiced. அவங்க நல்ல சந்தோஷப்படுவாங்க. இருந்து இல்ல, வந்தது போனது, அவங்களுடைய நம்பிக்கை ஆண்டவர் இருக்கிறாரு, அது போல பழக்கல எங்கேயா போட்டு. Since Lord, I have Lord always with me, everything let me go. நம்முடைய நம்பிக்கை எல்லாம் இயேசுதான். All of our trust is அவர் Jesus. நம்மை சந்தோஷப்படுத்த முடியும், நம்ம துக்கப்படுத்த முடியாது. He can make us to be happy and make us sad. நம்முடைய சந்தோஷம் இப்ப எதிரே இருக்கு. Then where is our joy? எப்படிப்பட்டதான சந்தோஷத்துல நம்ம வாழ்றோம்? What kind of joy we are living? நம்முடைய சந்தோஷம் நம்ம எதிரே வச்சிருக்கிறோம். Where we are kept our joy. உங்களுடைய சந்தோஷத்தை பத்தி நீங்களே நினைச்சு பாருங்க. You think about your own joy. உங்களால சந்தோஷப்பட முடியுதா? Are you able to rejoice? அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியுதா? Can you able to enjoy that? அந்த சந்தோஷத்தை நான் நிரம்பி ஜீவிக்க முடியுதா? Can you able to fill with the joy? அந்த சந்தோஷம் நமக்கு உண்டா இருக்கிறதா? That we have such a joy. இந்த சகரியாவை பற்றி பார்க்கிறதான வேளையில் சகரியாவுக்கு ஒரு சந்தோஷம் உண்டானது. About Zechariah, he had one joy. இந்த சகரியாவுக்குள் உண்டானதான இந்த சந்தோஷம் எப்படி இருந்தது தெரியுமா? What kind of joy he had? இந்த சகரியாவுக்கு உண்டானதான இந்த சந்தோஷம், மகிழ்ச்சி எப்படி இருந்தது? Oh, what type of joy is Zechariah? லூக்கா 1வது அதிகாரம் 14வது வசனத்தில் வருகிறதான வேளையில் 1:14 of Luke. உனக்கு சந்தோஷம். You have the joy. ஃபர்ஸ்ட் யாருக்கு சந்தோஷம்? First of all, whom having this joy? நமக்கு சந்தோஷம் வேணும். First of all, we need to receive this joy. அதுக்கு பின்பு என்ன சொல்றா? After that, அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். because of his birth, many will be. முதல்ல நமக்கு ஒரு சந்தோஷம் வேணும். First of all, we need joy. நமக்குள்ளால சந்தோஷம் உண்டாயிருக்கணும். First of all, we must have the joy. அந்த சந்தோஷம் அதுக்கு பின்பு எல்லாருக்குள்ள அப்ப எல்லாருக்கும் இப்ப எனக்கு சந்தோஷம் வச்சுங்க. If I have the joy in me, இப்ப இவருக்கு சந்தோஷம் இருக்கு, he have the joy. நமக்கு வந்திருக்க எல்லாருக்கும் சந்தோஷம் இருக்கு. Everyone, those who are gathered, எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. everyone will அந்த be சந்தோஷம் உனக்குள்ள இருக்குதா? we have such a gladness. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சி உண்டாகும். Thou shalt have joy and gladness. அப்ப முதல்ல நமக்கு ஒரு சந்தோஷம் வேணும். First of all, we need the joy. அப்ப
மற்றவங்களுக்குள்ள சந்தோஷம் இருக்கோ இல்லையா, முதல்ல உனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கா? First of all, you need the joy whether other அதுக்கு people பின்னாடி have. மற்றவங்க அந்த சந்தோஷம் இருக்கா நம்ம நினைக்கலாம். After that, whether others are having the same joy, we must நமக்கு ஒரு remember. பெரிய சந்தோஷம் வேண்டும். Therefore, we need a great joy. in இந்த us. சந்தோஷத்தை நம்ம ஒரு நாள் விட்டு விடக்கூடாது. அப்படின்னா தான் நம்ம சொல்கிறா என்ன சொல்றது, முதலாக உனக்குள் சந்தோஷம். Therefore, first of all, it was said that thou shalt have the joy. அப்படினால் கர்த்தர் நமக்குள் அந்த சந்தோஷத்தை தர வேண்டும். Therefore, Lord must give such a joy in us. அந்த சந்தோஷத்தை நாம் ஒவ்வொருவரும் பாதுகாக்க வேண்டும். Everyone must defend this அந்த joy. சந்தோஷத்தை நாம் நிரம்பி என்ன செய்ய வேண்டும் சொன்னால், அந்த சந்தோஷத்தை ஒவ்வொரு நாள் பாதுகாக்கக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். Everyone, we must keep this joy in us daily. அந்த சந்தோஷம் நமக்குள்ள ஒவ்வொரு நாளும் இருக்குதா என்பதை நாம் உணர்ந்து ஜீவிக்க வேண்டும். We need to be examined that whether we have joy in us. அடுத்தது அவளை பற்றி என்ன சொல்லப்படுகிறது? Nextly, what is said about her? அவளை பற்றி சொல்லப்படுவதான முதன்மையாக அவள் ஆசீருடைய கோத்திரத்தை சேர்ந்தவள். First of all, she was belonged to tribe of Asher. ஆமோனின் குமாரத்தி. She was the daughter of Bani. அவள் யார் என்று சொன்னார், அவள் ஆசீர் கோத்திரத்தை சேர்ந்ததான அவளா இருந்தாலும் ஆனால் பாரம்பரிய குமாரத்தி அவள். And she was the daughter of Phanuel. She was not the tribe of தகப்பன் என்று சொல்லக்கூடியது அவருடைய பேர் பன்னுவல். அப்படி என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? And his father name is Phanuel. What is the meaning? தேவனுடைய முகம், the face of God. அப்படி என்றால் தேவனுடைய முகத்தை பற்றிதான நமக்கு ஒரு தரிசனம் இருக்கணும். We must have the vision about the face of God. ஆண்டவர் மோசே பற்றி என்ன சொல்றார் தெரியுமா? Touching Moses, what do the Lord say? 12வது என்னாகமம் 12வது அதிகாரம் 8வது வசனத்துக்குள் வருகிறதான வேளையில் இந்த மோசே குறித்து ஆண்டவர் ஒரு சாட்சி சொல்றார். Numbers chapter 12 verse 8 about this Moses, the Lord is bearing மோசே the குறித்து record. ஆண்டவர் சொல்கிறதான சாட்சி எப்படி இருக்குது? What kind of testimony the Lord is bearing? இந்த மோசே குறித்து ஆண்டவர் சொல்கிறதான இந்த சாட்சி பற்றி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், While we consider the record of Moses, நான் இந்த மோசேயோட மறைமுகமாக அல்ல, not in the apparent way I speak with Moses. பிரத்யட்சமாக நான் இந்த மோசேயோடு கூட நான் பார்க்கிறேன். I can able to see the Moses face நாங்கள் directly. மாறி முகத்தை ஒருவருக்கு ஒரு பார்த்து நாங்க பேசக்கூடிய மனுஷன். And we go there seeing the face each other and talk. மற்றவங்கள் இப்படிப்பட்டதான முகத்தை பார்த்து பேசக்கூடியதான ஒரு மனிதர் இந்த உலகத்துல யாருமே இல்ல. No other man that is seeing my face and talk with me. அப்ப நம்ம ஆண்டவருடைய முகத்தை நாம் தரிசிக்கக்கூடியதாக, ஆண்டவரை பார்க்கக்கூடியதான ஒரு இடத்துக்கு நம்ம வந்து சேரணும். We must come to the place that where God must be see us. ஆகையால் அந்த முகத்தை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், If you want to see his face, நாம் அந்த முகத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அந்த அவரை பேச அதாவது முகத்துக்கு முகமா நம்ம பார்க்கணும்னு சொன்னா, if you want to see God face to face, நம்ம யாரா இருக்கணும்? and whom we must be. யாக்கோபு 1வது அதிகாரத்தில் வருகிறதான வேளையில், Come to James chapter 1. யாக்கோபு 1வது அதிகாரத்தில் வருகிறதான வேளையில் 23வது வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரு? Chapter 1 verse 23, what does the Lord say? என்னத்தினானில் What reason? ஒருவன் திருவசனத்தை கேட்டு அதன்படி செய்வானானால் கண்ணாடியிலே தன் சுபாவத்தை அவருடைய முகத்தை பார்க்கிறது போல இருப்பான். If any man is a hearer of the word and he not do it, he is like unto a man beholding. வசனத்தை கேட்டு ஆண்டவரே நான் உம்மை போல மாறணும். You must hear the word of God. Lord, I want to change as like you. நம்முடைய நோக்கம் எல்லாம் ஒரே ஒருதான், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. All of our goal and aim must be one Lord Jesus Christ. நம்ம எப்படி சொல்றோம்? But today what you say? அவனை காட்டில நான் யோக்கியவரவா? I am better than him. அவளை காட்டில நான் மோசமா? Whether I am worse than அவங்க எல்லாம் வர்றாங்க, அவங்க எல்லாம் உங்களுக்கு கண்ணு காணலையா? whether others are coming, you are அவங்க not எல்லாம் இப்படி watching. நடக்கிறாங்க, இவங்க எல்லாம் இப்படி இருக்கிறாங்களே, அவங்க எல்லாம் உங்களுக்கு தெரியலையா? Whether you are not watching others, they are walking in such a நம்முடைய manner. ஒரே ஒரு பார்வை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நடக்கிறார். Our only one sight is only Lord Jesus நம்ம Christ. அதத்தான் பார்க்கணும். We must see only him. அவங்க போய் வர்றாங்களோ வராம போறாங்களோ, கீழ்படிறாங்களோ கீழ்படியாம போறாங்களோ, அவங்க பரலோகத்துக்கு வர்றாங்களோ வராம போறாங்க. நீ பரலோகத்துக்கு போக விரும்புறியா? நம்ம பரலோகத்துக்கு நாம் போனோம் அதை விரும்புறீங்களா? மற்றவங்களை பார்த்து நம்ம இந்த சபையில வரலையே. We are not seeing others come for this church. You should not walk there. நம்ம மற்றவங்களை பார்த்து இந்த சபையில நடக்க கூடாது. We should not walk by seeing others. உன்னுடைய மாடல் ஃபுல்லா வந்து இயேசு கிறிஸ்துவ தான் இருக்கணும். Your role model is our Lord Jesus Christ. ஊழியக்காரர் போல எல்லாம் நடக்க கூடாது. We should not walk as like the servants of God. சிலர் நான் பார்த்திருக்கேன், இந்த சின்ன பாலிய பிள்ளைகளை எல்லாம் பார்த்து சிலர் பார்த்தேன்னு சொன்னா, அவங்களை பார்த்தா இந்த ஊழியக்காரங்க எல்லாரும் என்ன சொன்னா இடுப்புல காட்சி கொடுத்து சொல்லுவாங்க. If you are seeing a certain young man, they are taking the பழைய அம்மாமார் இந்த பைய வச்சுட்டு காசு வச்சுட்டு இடுப்புல சொல்லுவாங்க. and old mothers, they are having the bags and இந்த அம்மாமாரை பார்த்து இவங்க காட்சி போய் இடுப்புல சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. they started to insert the purse. இதை பார்த்து இந்த பாலிய பிள்ளை
பிள்ளைங்க எல்லாம் சொல்ல ஆரம்பிக்காங்க. All the young men started to sing them and do like that. அப்படி இருக்கக்கூடாது. You should not sing like that. ஒன்ன பார்த்து பிராண்டு மற்ற பிள்ளைங்க பழகுவாங்க. All mothers and everyone is seeing, watching you and ஒன்ன the பார்த்தா people மற்றவங்க நடப்பாங்க. others are seeing you and walk. இப்ப நான் ஒரு தப்பு செய்யறேன்னா என்ன கூட இருக்கிற ஒரு பசங்களை யாரா வந்தாங்கன்னா அவர் அப்படி செய்யறாரு, அப்ப நம்ம அவரை காட்டுல மோசம், அவர் ஒரு ஊழியக்காரர், அவரே இப்படி செய்யறாரு அப்படின்னு நினைத்து நம்ம ஜீவிக்க கூடாது. அதுக்கு ஏற்றவாறு ஒரு தாய் தகப்பன்னா அந்த குடும்பத்துல ஒன்ன பார்த்து தான் அந்த பிள்ளைங்க பழகும். If your parent means your children must be taken as a role model and a basis. நம்ம எப்படி திருவசனத்தை கேட்டு அதன்படி செய்யணும். அவன் கண்ணாடியில இப்ப ஒரு கண்ணாடியில நீ பாக்குறேன்னு சொன்னா நீ உன்னுடைய முகத்தை கண்ணாடி பார்த்தா தலை செய்யறா. If you are facing your face in the mirror means you are கண்ணாடி பார்த்தா இங்க எங்கேயாவது கலப்பு இருக்குன்னு சொன்னா உடனே அதை எடுத்து 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 அதுல ஏதாவது போட்டு 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 அது கலப்பாயிடுச்சுன்னு வெள்ளாக்கணும்னு பாக்குறா. If there is a spot in your face means you are அதே மாதிரி இந்த வசனத்தை கேட்டு நான் இப்படியே மாறணும்னு ஏன் நமக்குள்ள விருப்பம் இல்ல? After you are hearing this, why we don't have such a நான் ஏன் இப்படி நடக்கணும்னு நம்ம விரும்பல? Why we are not covered such a நமக்கு எல்லாமே இந்த பைபிள் தானே. everything unto us is இந்த பைபிள் Bible. தானே நம்ம தூக்குறோம். We are carrying this இந்த Bible. பைபிள் தானே நம்ம கேக்குறோம். We are hearing this ஏன் நம்ம Bible. அப்படி மாறணும் நமக்கு விருப்பம் இல்ல? Why we don't have such a desire நமக்கு to நமக்கு change? அந்த எண்ணம் வரல. Why we don't அப்ப have எப்படி such a நம்ம thought? இந்த பைபிள் படி நமக்கு அதை பார்த்து நம்ம கரெக்ட் பண்ணாம கேட்கறதுபடி நம்ம கரெக்ட் பண்ணாம இருந்தா எப்படி நம்ம பரலோகத்தை போவோம்? எப்படி நம்ம ஆண்டவரை பார்ப்போம்? How can we be able to go to the heaven if we not correct our life according to உன்னுடைய the Word? மனைவியுடைய முகத்தை உனக்கு பார்க்க விருப்பம் இல்ல. You don't have the desire to see your face of சபையில God. உன்னோட கூட இருக்கிறவங்களே பார்க்க உனக்கு விருப்பம் இல்ல. You don't have the desire to see ஊழியத்துல others. ஒரே ரூம்ல இருக்கிற இடத்துல இருக்க அவங்கள பார்க்க உனக்கு விருப்பம் இல்ல. The ministry also you don't அப்படி have to இயேசு see. எப்படி பார்ப்பேன்? It is all close. நான் முகமுகமாய் பார்க்கும்படியாக வந்தவர்கள். We are the people come to மோசே see. ஆண்டவரை முகமுகமாய் பார்த்தார். Moses see the face of God face to face. ஆகையினால் நாம் ஒரு நாள் முகமுகமாய் அவரை பார்க்க போகிறோம். One day we are going to see him face to அவர் face. எப்படி இருக்கிறாரோ அவர் இருக்கிற விதமாய் நாம் அவரை சந்திக்க பார்க்க போகிறோம். As like him, we are going to see him by our eyes. ஆகையினால் நீ யாருடைய குமாரத்தி? Whose daughter நீ you are? எந்த கோத்திரத்தை சார்ந்தவர்? Which tribe you நீ belong? யார்? Who you are? நம்முடைய கண்களை மூடுவோமா? So close our eyes. அவர் ரஹ்மா. She is Hannah. அவள் யாருடைய எந்த கோத்திரத்தை சார்ந்தவள்? Which tribe she was அவருடைய belongs to? தகப்பன் யார்? Who is your father? நாம் யார்? Who we are? நம்முடைய தகப்பன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாய் இருக்கட்டுமே. Our father is Lord Jesus Christ. நாம் எந்த கோத்திரத்தை சார்ந்தவர்? Which tribe we are belongs to? பரிசுத்தமான தேவனுடைய கோத்திரத்தை சார்ந்தவர். And we belongs to the holy நாம் tribe அவரை of God. முகமுகமாய் பார்க்கும்படியாக வந்ததான கோத்திரம். We are the tribe we want to see. இந்த யாரை face to face. பார்க்கும்படியாக நம்முடைய ஓட்டங்கள் இருக்கிறது. How is our race is looking into? நாம் யாருடைய பிள்ளைகள்? Whose children we நாம் are? எந்த கோத்திரத்தார்கள்? Which tribe we நாம் belong எப்படிப்பட்ட to? சபையார்கள்? நாம் எப்படிப்பட்டவர்கள்? What type of church we நம்முடைய belong? கண்களை மூடுவோமா? It's all close. நம்மை ஆராய்ந்து பார்ப்போமா? It is all examine நாம் us. அவரை சந்திப்போமோ சந்திக்க மாட்டோமா என்பது நமக்குள்ள அந்த நிச்சயத்தோடு போவோமா? With the assurance we must return, we are going to meet him or not. ஒப்புக்கொண்டு போவோம். It is all start to surrender.